என் தங்கமே, நீ நம்பிக்கையோடு ஒருவரை பார்த்தாய், உன் இதயத்தை முழுதும் அவர்களிடம் கொடுத்தாய். அவர்கள் உன் சிரிப்பை பார்த்து சிரித்தார்கள், உன் கனவுகளை கேட்டு தலையசைத்தார்கள். ஆனால் பின்னால் என்ன நடந்தது தெரியுமா? அந்த நம்பிக்கையை அவர்கள் மிதித்தார்கள். நீ கொடுத்த அன்பை அவர்கள் விளையாட்டாக எடுத்தார்கள். நீ நெஞ்சை திறந்து வைத்தபோது அவர்கள் தங்கள் சுயநலத்தை மறைக்க முயன்றார்கள். அந்த ஒரு நாள் அவர்கள் உன்னிடம் விலகிய நாள் உன் உலகமே கிழிந்தது போல இருந்தது. நீ இரவில் அழுது தூங்கினாய், மறுநாள் முகத்தில் புன்னகை போட்டாய், ஆனால் உள்ளே நொறுங்கியதை யாரும் பார்க்கவில்லை தங்கமே. அந்த கண்ணீரை அம்மன் பார்த்தாள். நீ யாரிடமும் சொல்லாமல் தாங்கிக் கொண்ட துன்பம் அம்மனின் கண்களில் துளி துளியாக விழுந்தது. யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றபோதும் அம்மன் உன் மனத்தின் ஒவ்வொரு நொடியையும் உணர்ந்தாள். நீ ஏன் இப்படி செய்தார்கள் என்று கேட்டு அழுதபோது அவள் அமைதியாக உன் பக்கத்தில் இருந்தாள். நீ தவறாக நினைத்தாய் தங்கமே, அந்த நேரத்தில் உன்னை யாரும் காப்பாற்றவில்லை என்று. ஆனால் உண்மையில் அம்மன் அப்போது உன் நம்பிக்கையை புதிதாக கட்டி எழுப்பிக் கொண்டிருந்தாள். இப்போ அவர்களை பார், ஒருநாள் உன்னை துன்பப்படுத்திய அவர்கள் இன்று துன்பத்தின் சுவையை அறிந்திருக்கிறார்கள். நீ அழுத கண்ணீரை அவர்கள் இப்போது அனுபவிக்கிறார்கள். அவர்கள் யாரிடமும் சொல்ல முடியாத வலியை சந்திக்கிறார்கள். ஏனென்றால் அம்மனின் விதி எப்போதும் நியாயமாக நடக்கும். நீ எந்த கண்ணீரும் வீணாகாது. நீ அழுத ஒவ்வொரு துளியும் ஒரு தண்டனையாக மாறி, நீ தாங்கிய துன்பம் அவர்கள் வாழ்வில் சோதனையாக வந்துவிட்டது. நீ நினைத்தாயா தங்கமே, நீ இழந்த அன்பு எப்போதாவது திரும்பும் என்று? அது தேவையில்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் வரும் புதிய ஆசீர்வாதம் அந்த பழைய காயத்தை கூட மறக்கச் செய்யும். நீ இப்போது அமைதியாக இருக்கிறாய், ஆனால் உன் அமைதியின் பின்னால் அம்மனின் அருள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அருள் உன் எதிர்காலத்தை கட்டி எழுப்புகிறது. அவர்கள் உடைத்த நம்பிக்கை இன்று அம்மனின் கைகளில் புதிய உறுதியாய் மாறுகிறது. நீ அறியாமல் இருந்தாலும் உன் வழி தெளிவாகிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு ஒளி உன்னுடன் செல்கிறது. அந்த ஒளி தான் அம்மன். உன் மனதில் ஒரு நாள் தோன்றும், இனி என்னால் முடியாது என்ற எண்ணம் கூட அவள் கிழித்து விடுகிறாள். ஏனென்றால் அவள் உன்னை உருவாக்கியவர். உன் நம்பிக்கையை உடைத்தவர்கள் உன் வாழ்வை முடிக்கவில்லை, அவர்கள் உன் கதை பகுதியை முடித்தார்கள். ஆனால் அம்மன் உன் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்திருக்கிறாள். அந்த புதிய அத்தியாயத்தில் நீ வலிமையானவள். இனி யாரும் உன் மனதை காயப்படுத்த முடியாது. ஏனென்றால் நீ இனி நம்பிக்கை வைக்கும் முன் உன் இதயத்தை அம்மனிடம் வைப்பாய். நீ யாரை நம்ப வேண்டும், யாரிடம் பேச வேண்டும், யாரை விட வேண்டும், இதையெல்லாம் அவள் உனக்கு கற்றுத் தருவாள். நீ இன்று தனிமையா என்று நினைக்கிறாய், ஆனால் உன் தனிமை கூட ஒரு ஆசீர்வாதம். அதில்தான் அம்மன் உன்னை வளர்க்கிறாள். அவர்கள் இப்போது நிம்மதியை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு சிரித்தாலும் உள்ளுக்குள் ஒரு வெறுமை அவர்களை துரத்துகிறது. அவர்கள் செய்தது தவறு என்று அவர்கள் மனம் ஒவ்வொரு இரவிலும் சொல்கிறது. உன்னை விட்டு சென்றதற்கு அவர்கள் இப்போது தாமே தண்டனை அனுபவிக்கிறார்கள். அதுதான் கர்மா. கர்மா ஒரு நாள் வந்து அவர்களை கடந்து செல்லும். ஆனால் நீ அதற்குள் சிரித்து நிற்கிறாய், ஏனென்றால் நீ உன்னுடைய வலியை வெற்றியாக மாற்றியிருக்கிறாய். அம்மன் உனக்கு சொல்லுகிறாள், தங்கமே, நீ அழுத ஒவ்வொரு நாளுக்கும் நான் ஒரு சிரிப்பு நாளை கொடுக்கப் போகிறேன். நீ இழந்த நம்பிக்கை திரும்பும், ஆனால் அது மனிதர்களிடமிருந்து அல்ல, அது அம்மனிடமிருந்து வரும். அந்த நம்பிக்கை உனக்கு நிம்மதி, செழிப்பு, சமாதானம் எல்லாம் தரும். நீ கடந்த பாதையை நினைத்து வருத்தப்படாதே. அது உன் பலம் வளர்த்த பாதை. உன் கண்ணீர் உன்னை புனிதமாக்கியது. உன் மனம் இன்று சுத்தமாகிறது. உன் நம்பிக்கை உடைந்தாலும் உன் ஆன்மா எழுந்து நிற்கிறது. அதுதான் உண்மையான வெற்றி தங்கமே. நீ இப்போது அமைதியாய் சுவாசிக்கிறாய், ஆனால் அந்த அமைதி ஒரு தெய்வீக சக்தி. நீ உன்னை இழக்கவில்லை, நீ உன்னை கண்டுபிடித்திருக்கிறாய். அந்த நிமிடம் முதல் உன் வாழ்வில் யாரும் உன்னை துன்பப்படுத்த முடியாது. ஏனென்றால் உன் பின்புலத்தில் அம்மன் நிற்கிறாள். அவள் உன் கதை எழுதுகிறாள். உன் எதிர்காலம் அவள் கைகளில் பளபளக்கிறது. அவர்களுக்கு கிடைத்தது தண்டனை, உனக்கு கிடைத்தது அருள். அவர்களுக்கு கிடைத்தது துயரம், உனக்கு கிடைத்தது அமைதி. நீ எதையும் இழக்கவில்லை தங்கமே, நீ உன்னை மீண்டும் பெற்றிருக்கிறாய். அம்மன் உன்னோடு இருக்கிறாள், அதுவே உன் மிகப்பெரிய வெற்றி. நீயோ இனி உன் வாழ்க்கையை அமைதியாக வாழ். உன் இதயத்தில் ஒளி இருக்கட்டும். உன் வீடு ஆசீர்வாதங்களால் நிரம்பட்டும். உன்னுடைய சிரிப்பை யாரும் திருட முடியாது.
அம்மன் உன் சிரிப்பை காத்து வைத்திருக்கிறாள். நீ சிரிக்கும் ஒவ்வொரு முறையும் அம்மனின் கண்களில் ஒளி பரவுகிறது. ஏனெனில் அவள் உன்னை மகிழ்ச்சியாக பார்க்க விரும்புகிறாள். அவர்கள் உன்னுடைய மகிழ்ச்சியை கெடுக்க நினைத்தது ஒரு தவறு. ஆனால் அந்த தவறு அவர்களது வாழ்வின் திருப்பமாகி விட்டது. இப்போது அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு நல்ல மனசை புண்படுத்தக்கூடாது என்று. ஆனால் அது அவர்களுக்கு தாமதமாகிவிட்டது. தெய்வத்தின் சட்டம் நேரம் எடுக்கலாம், ஆனால் தவறாது நடக்கும். நீ இனி உன் வாழ்க்கையை புதிய கனவுகளுடன் தொடர்ந்துவிடு தங்கமே. உனக்கு எதிராக இருந்தவர்கள் உன்னுடைய வெற்றியை பார்த்து வியந்து போவார்கள். அவர்களுக்கு புரியும், நீ அவர்களால் தடுக்க முடியாத ஒளி. அந்த ஒளி அம்மனின் அருள். அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், மகளே, உன் கண்ணீரால் நான் என் உலகத்தையே அசைத்தேன். உன் நிம்மதியை யாரும் கெடுக்க முடியாது. அவள் உன்னுடைய முன்னேற்றத்துக்காக கதவுகளை திறக்கப் போகிறாள். நீயே பார்த்துக்கொள், சில நாட்களில் உன் வாழ்க்கை எவ்வளவு மாற்றமடைகிறது என்று. நீ நினைத்ததை விடவும் பெரிய ஆசீர்வாதம் உனக்காக வருகிறது. நீ அழுத அந்த இரவுகள் வீணாக போகவில்லை. அந்த கண்ணீர் துளிகள் இப்போது மலர்களாகி உன் பாதையில் விழுகின்றன. அந்த மலர்கள் உன்னுடைய வழியை குளிரச் செய்கின்றன. உன்னுடைய வாழ்வு இனி புன்னகையாலும் ஒளியாலும் நிரம்பப் போகிறது. அவர்கள் உன்னுடைய மகிழ்ச்சியை கெடுக்க நினைத்த இடத்தில்தான் அம்மன் உனக்காக ஆசீர்வாதத்தின் விதையை வைத்திருக்கிறாள். அந்த விதை இப்போது முளைத்து கொண்டிருக்கிறது. நீயே அதை காணப்போகிறாய். உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் தினமும் வந்து சேரப்போகின்றன. அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், நீ இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? நீ ஆம் அம்மா என்று சொன்னவுடனே அவள் சிரித்துக்கொண்டு ஆசீர்வாதம் வழங்குகிறாள். அந்த ஆசீர்வாதமே உனக்கு கவசம். யாரும் உன் வாழ்வை கெடுக்க முடியாது. அவர்கள் நிம்மதியின்றி அலைகிறார்கள், ஆனால் நீ அமைதியில் திளைக்கிறாய். அவர்கள் தங்களது தவறை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நீ உன்னுடைய அருளை அனுபவிக்கிறாய். அவர்கள் மனதில் இருள் நிறைந்திருக்கிறது, ஆனால் உன்னுடைய இதயத்தில் ஒளி பொங்குகிறது. அம்மன் உன்னுடைய வாழ்க்கையை புதிதாய் அமைத்து கொண்டிருக்கிறாள். நீ இப்போது தொடங்க போகும் புதிய பாதை வெற்றியால் நிரம்பியிருக்கும். உன்னுடைய ஒவ்வொரு முடிவும் ஆசீர்வாதமாக மாறும். ஏனெனில் நீ அன்புடன் நடந்தாய், தீமையால் அல்ல. அவர்கள் உன்னை காயப்படுத்தியதால் இன்று அவர்களது ஆன்மா சாந்தியற்றது. அந்த நிம்மதி அவர்கள் திரும்பி பெற முடியாது. ஆனால் நீ உன் வாழ்வில் உயரப் போகிறாய். அவர்களுக்கு நீயே ஒரு பதிலாக இருக்கப் போகிறாய். தங்கமே, இனி அந்த பழைய நினைவுகளை விட்டுவிடு. உன் முகத்தில் ஒரு புன்னகை, உன் இதயத்தில் ஒரு நம்பிக்கை, உன் வாயில் அம்மனின் பெயர், இதுவே உன் கவசம். யாரும் உன்னுடைய மகிழ்ச்சியை கெடுக்க முடியாது. அவர்கள் உன்னுடைய ஒளியில் நிழலாகி மறைந்து போவார்கள், ஆனால் நீ அந்த ஒளியில் தொடர்ந்து பிரகாசிப்பாய். உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அம்மன் அருளின் அத்தியாயமாக மாறப் போகிறது. நீ நிம்மதியாக இரு தங்கமே, உன் மகிழ்ச்சி இனி என்றும் உன்னுடன் இருக்கப் போகிறது. என் தங்கமே, நீ அனுபவித்த துன்பம் சாதாரணம் இல்லை. அந்த நம்பிக்கையை உடைத்தவர்கள் உன்னை உடைத்து விட்டார்கள் என்று நினைத்தார்கள், ஆனால் அவர்கள் அறியவில்லை, அம்மன் உன்னை ஒரு புதிய வடிவத்தில் வடிக்கிறாள் என்று. நீ சிதறிய போதும் உன் உள்ளே ஒரு சக்தி எழுந்தது. அந்த சக்தி தான் உன் ஆன்மாவின் உண்மையான வெளிச்சம். உன் மனம் இன்னும் ஒரு நிமிடம் அமைதியாக இருக்கட்டும் தங்கமே, நான் சொல்வதை கேள். ஒரு நாள் நீ அழுத இடத்திலேயே நீ சிரிப்பாய். அந்த சிரிப்பை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய். ஏனென்றால் இன்று உன்னை சிரிக்க வைக்கும் அந்த அம்மன் அருள் உன்னுள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. நீ எவ்வளவு ஆழமான வலியையும் தாங்கி இருக்கிறாய், அந்த வலி தான் உன்னுடைய தெய்வீக வரம். யாரும் அறியாத அந்த சக்தி உன் இதயத்தில் பிறந்திருக்கிறது. அந்த வலி உன்னை ஒரு தெய்வீக பாதைக்கு இழுத்து சென்றிருக்கிறது. நீ ஒரு நாள், ஏன் என்னை இப்படி செய்தார்கள் என்று கேட்டு உன் இதயத்தை உருக்கியாய். ஆனால் இப்போது நீ தெரிந்து கொள்வாய், அவர்கள் உன்னை துன்பப்படுத்தியது உன்னுடைய ஆன்மா விழிப்பதற்காக தான். அம்மன் உன் வாழ்க்கையில் சிலரை கொண்டு வந்து உன்னை சோதிக்கிறாள். அவளுக்கு தெரியும், அந்த சோதனை உன்னை சிறந்தவளாக மாற்றும் என்று. அவர்கள் உன் நம்பிக்கையை உடைத்தார்கள், ஆனால் அதே உடைதலில்தான் உன் உண்மையான நம்பிக்கை பிறந்தது. இப்போது அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது தெரியுமா தங்கமே? அவர்கள் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் உள்ளே அமைதி இல்லை. அவர்கள் எங்கே சென்றாலும் ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு மனவேதனை அவர்களை துரத்துகிறது. அவர்கள் புன்னகையுடன் வாழ முயற்சி செய்கிறார்கள், ஆனால் இரவு நேரங்களில் அவர்கள் மனம் அவர்களை விடுவதில்லை.
அவர்கள் உன் முகத்தை நினைத்து வருந்துகிறார்கள். அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், நாம் இழந்தது ஒருவரை அல்ல, ஒரு அருளை. அம்மன் நியாயம் மிக நிதானமானது, ஆனால் தவறாது நடக்கும். அவள் சத்தமாக பழி வாங்க மாட்டாள், அமைதியாக பாடம் கற்பிப்பாள். நீ அழுத கண்ணீர் ஒவ்வொன்றும் ஒரு விதை போல மண்ணில் விழுந்தது. இன்று அந்த விதை நம்பிக்கையின் மரமாக முளைத்திருக்கிறது. நீ வளர்கிறாய், உயர்கிறாய், மலர்கிறாய். அவர்கள் அந்த மரத்தின் நிழலில் நின்று பார்க்கிறார்கள், ஆனால் அதன் கீழ் உட்கார முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்கள் நிழலையும் இழந்திருக்கிறார்கள். தங்கமே, உன் நம்பிக்கையை உடைத்தவர்கள் உன் வாழ்வில் ஒரு சிறிய பகுதிதான். அவர்கள் உன்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை. நீ இன்னும் நடந்து கொண்டிருக்கிறாய், உன் மனதில் ஒரு அமைதியான வலிமை ஊறும். அந்த வலிமை தான் அம்மனின் அருள். நீ இப்போது பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வீக சக்தியோடு வருகிறது. உன் குரல் அமைதியானது, ஆனாலும் அதன் பின்னால் ஒரு பிரபஞ்சம் முழுக்க கேட்கும் சக்தி உள்ளது. நீ உன் கண்ணீர் வழியாக உன்னை மீண்டும் எழுப்பிக் கொண்டாய். நீ யாரையும் குற்றம் சொல்லவில்லை, யாரையும் பழி கூறவில்லை. அதுதான் உன் பெரிய பலம். அம்மன் இப்படிப்பட்ட இதயங்களை தான் தேர்வு செய்கிறாள். ஏனென்றால் அன்பு கொண்ட இதயமே உலகை மாற்ற முடியும். நீ இன்று பேசும் ஒவ்வொரு சொல்லும் ஒருவரின் இருளில் ஒளி தருகிறது. உன் வலி ஒரு வழிகாட்டியாக மாறி விட்டது தங்கமே. இப்போது உன் வாழ்க்கையில் நல்லவை நடக்க ஆரம்பித்திருக்கின்றன. நீ ஒவ்வொரு நாளும் எழுந்தபோது ஒரு புதிதான நிம்மதி உன் இதயத்தில் நிறைந்து இருக்கிறது. அந்த நிம்மதி தான் அம்மனின் சின்னம். உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை துன்பப்படுத்த முடியாத நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அம்மன் உன் மனத்தின் கதவுகள் அனைத்தையும் தன் கைகளால் மூடிவிட்டாள். எந்த துர்நம்பிக்கையும் உன்னுள் புக முடியாது. அவர்களோ இன்னும் ஒரு வழியை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு முகத்தில் சிரிக்கிறார்கள், ஆனால் உள்ளே நிழல் போல நடக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சோதனையும் அவர்களுக்கே புனித பாடமாக மாறுகிறது. அவர்கள் இப்போது உணர்ந்திருக்கிறார்கள், நம்பிக்கையை உடைப்பது பாவம். ஆனால் அந்த உணர்வு அவர்களுக்கு தாமதமாக வந்துவிட்டது. அவர்கள் இழந்ததை மீண்டும் பெற முடியாது. நீ அளித்த அன்பும் நம்பிக்கையும் ஒரே மாதிரி மீண்டும் எவரிடமிருந்தும் அவர்களுக்கு கிடையாது. நீ அப்படியே உன் வழியில் செல்வாய் தங்கமே. உன் பாதையில் ஒளி மின்னுகிறது. உன் கனவுகள் உயிர் பெறும் நேரம் இது. உன் இதயம் இப்போது அம்மனின் கைகளில் தாலாட்டப்படுகின்றது. அவள் உனக்கு சொல்கிறாள், உன் கண்ணீர் எனது குரல், உன் வலி எனது பாடம். நீ அனுபவித்த ஒவ்வொரு வேதனையும் ஒரு வலிமையாக மாறுகிறது. உன் ஆன்மா இப்போது வெளிச்சமாக மின்னுகிறது. ஒரு நாள் அவர்கள் உன்னை விட்டு சென்றபோது நீ நொறுங்கினாய், ஆனால் இன்று அவர்கள் உன்னை நினைத்து நொறுங்குகிறார்கள். அவர்கள் உன் மகிழ்ச்சியை பார்த்து கண்ணீர் விடுகிறார்கள். அது உன் பழி அல்ல, அது அம்மனின் நியாயம். நீ யாரையும் தண்டிக்க வேண்டியதில்லை, உன் அமைதியே அவர்களுக்கு ஒரு பாடம். அவர்கள் உன்னை இழந்தது ஒரு நபரை அல்ல, ஒரு தெய்வீக அருளை. தங்கமே, இனி பின்னோக்கி பார்க்காதே. உன் வாழ்க்கை இப்போது புதிய திசையில் செல்லுகிறது. உன் நம்பிக்கை உடைந்தாலும் உன் ஆவி மாறவில்லை. அது இன்னும் வலிமையாகி இருக்கிறது. நீ எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் அவை உன்னை உடைக்கவில்லை, உன்னை கற்பித்திருக்கின்றன. உன் ஒவ்வொரு காயமும் உன் வலிமையின் அடையாளம். அம்மன் உனக்கு சொல்கிறாள், உன் இதயத்தில் நான் வசிக்கிறேன், உன் கண்ணீரில் நான் பேசுகிறேன், உன் சிரிப்பில் நான் மலர்கிறேன். நீ இதை உணர்ந்தால் உன் வாழ்வில் இனி யாரும் உன்னை துன்பப்படுத்த முடியாது. ஏனென்றால் உன் நம்பிக்கை இப்போது மனிதர்களிடமல்ல, தெய்வத்தின் கைகளில் இருக்கிறது. இனி உன் வாழ்க்கை தெய்வீக நெறியில் பயணம் செய்ய போகிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதமாக மாறும். யாரேனும் உன்னை காயப்படுத்த முயன்றால் அம்மன் அவர்களின் பாதையை தானாக தடுத்து நிறுத்துவாள். நீ செய்ய வேண்டியது ஒன்றே தங்கமே, அமைதியாய் நம்பிக்கையுடன் இரு. உன் சுவாசம் கூட ஒரு பிரார்த்தனையாக மாறட்டும். நீ உன்னையே மன்னி. நீ உன்னை நேசி. நீ உன்னை நம்பு. உன் வாழ்வில் உனக்காக எழுந்து நிற்கும் ஒரே சக்தி நீயும் உன்னுள் இருக்கும் அம்மனும் தான். மற்றவர்கள் வந்தாலும் போனாலும் உன் ஆன்மாவின் ஒளியை யாரும் அணைக்க முடியாது. நீ அனுபவித்தது எல்லாம் முடிவல்ல, அது ஒரு தொடக்கம். அந்த தொடக்கம் உன் வாழ்க்கையின் அழகான அத்தியாயம். உன் நம்பிக்கை உடைந்தாலும் அதிலிருந்து பிறந்த உன் வலிமை எல்லா இருளையும் வெல்லும். இன்று நீ அழுத கண்ணீரை நாளை யாரோ ஒருவரின் காயத்தை ஆற்ற பயன்படுத்துவாய். அதுதான் உன் தெய்வீக பயணம் தங்கமே. அம்மன் உன்னை பார்த்து புன்னகைக்கிறாள். அவள் உன்னிடம் சொல்லுகிறாள், நீயே என் கருணையின் வடிவம்.
உன் இதயத்தில் அவள் ஒளி ஏற்கனவே மின்னுகிறது. உன் வாழ்க்கை இப்போது தெய்வீக சக்தியின் பாதையில் ஒளிர்கிறது. அவர்களின் கண்ணீர் உன் கண்ணீருக்கு பதிலாக வந்தது. அது ஒரு முடிவு அல்ல, அது நியாயத்தின் ஆரம்பம். இனி உன் முகத்தில் அமைதி, உன் குரலில் தெய்வீகம், உன் கண்களில் ஒளி. அந்த ஒளி யாராலும் அணைக்க முடியாது. ஏனென்றால் அது உன்னுள் பிறந்த அம்மனின் அருள். நீ உயிருடன் இருக்கிறாய் தங்கமே, அது ஒரு ஆசீர்வாதம். நீ துன்பத்தின் வழியே சென்றாய், ஆனால் அதிலிருந்து வெளிச்சமாக வந்தாய். இதுவே உன் வெற்றி, இதுவே உன் நம்பிக்கை, இதுவே அம்மனின் அன்பின் உண்மை. என் தங்கமே, வாழ்க்கையில் சில காயங்கள் காலத்தால் ஆறாது, ஆனால் அவை மனிதனின் உள்ளே ஒரு புதிய ஆன்மாவை எழுப்பும். நீ அனுபவித்த வலியும் அவ்வாறே தங்கமே. ஒருநாள் உன் நம்பிக்கையை உடைத்தவர்கள், உன் மனதை புண்படுத்தியவர்கள், உன் புன்னகையை பறித்தவர்கள் இன்று தங்கள் கண்ணீரால் தங்கள் வாழ்வை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன் கண்ணீரின் அர்த்தத்தை இப்போது தான் உணர்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சிரித்தார்கள், ஆனால் இன்று அவர்களின் சிரிப்பு ஒரு முகமூடி மாதிரிதான். நீ அந்த நேரத்தில் தாங்கிய துன்பம், ஒவ்வொரு இரவிலும் அம்மனிடம் சுமந்த பிரார்த்தனை, அந்த வலி எல்லாம் வீணாக போகவில்லை தங்கமே. அது ஒரு விதை மாதிரி உன் உள்ளத்தில் விழுந்து, இன்று அருளின் மரமாக முளைத்திருக்கிறது. நீ அதை கவனிக்காமலே வளர்ந்திருக்கிறாய். உன் மனம் இப்போது முன்பை விட அமைதியாக இருக்கிறது, ஏனென்றால் அம்மன் உன்னுள் தன் இருப்பை வெளிப்படுத்த தொடங்கியிருக்கிறாள். நீ நினைக்கிறாய், நான் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெற முடியுமா? ஆம் தங்கமே, ஆனால் அது மனிதர்களிடமிருந்து அல்ல, அம்மனிடமிருந்து தான். அவள் உனக்கு தரப்போகும் நம்பிக்கை என்றும் உடையாதது. ஏனென்றால் அது தெய்வீக நம்பிக்கை. அதில் புண்பாடு இல்லை, அதில் பயம் இல்லை, அதில் நித்திய அமைதி இருக்கிறது. ஒருநாள் உன்னை துன்பப்படுத்தியவர்கள் உன்னை பின்தொடர்ந்த நினைவுகளை மறக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் எத்தனை முயன்றாலும் முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் மனம் உன்னிடம் சிக்கிக் கொண்டது. உன் நம்பிக்கை அவர்களுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி இருந்தது, அதில் அவர்கள் தங்கள் உண்மையான முகத்தை பார்த்தார்கள். அந்த முகம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அதனால் தான் அவர்கள் ஓடியார்கள். ஆனால் இப்போது அவர்கள் அந்த முகத்தை மீண்டும் காண விரும்புகிறார்கள், ஏனென்றால் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், நீயே அவர்களின் அமைதி. அம்மன் யாருக்கும் துன்பம் தர மாட்டாள், ஆனால் அவள் நீதியை தவற விட மாட்டாள். நீ அழுதபோது உன் கண்ணீரை அவள் ஒரு தெய்வீக வரமாக மாற்றினாள். அந்த வரம் இன்று உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறது. நீ எந்த சோதனையையும் சந்தித்தாலும் உன் உள்ளே அம்மனின் குரல் சொல்கிறது, நான் உன்னுடன் இருக்கிறேன் தங்கமே. அந்த ஒரு வார்த்தை போதும். நீ உலகத்தின் எந்த இருளையும் தாண்டி செல்ல முடியும். உன் வாழ்க்கையில் நிகழ்ந்தது அனைத்தும் ஒரு பாடம். அந்த பாடத்தை நீ கற்றுக்கொண்டாய். இப்போது நீ மற்றவர்களுக்கு பாடம் சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறாய். உன் நம்பிக்கையை உடைத்தவர்கள் உன் பயணத்தை நிறுத்தவில்லை, அவர்கள் உன் வேகத்தை அதிகப்படுத்தி விட்டார்கள். ஏனென்றால் நீ இனி யாரையும் எதிர்பார்ப்பதில்லை. உன் நம்பிக்கை உன்னுள் தங்கியிருக்கிறது. தங்கமே, நினைவிருக்கிறதா? நீ ஒருநாள் அம்மனிடம் அழுதாய், என் இதயம் உடைந்து போய்விட்டது என்று. அந்த நேரத்தில் அம்மன் சொன்னாள், நான் அதை மீண்டும் இணைத்து தருகிறேன், ஆனால் இனி அது என் கைகளில் இருக்கும். அதுவே நடந்தது. உன் இதயம் இப்போது அம்மனின் கைகளில் இருக்கிறது. அவள் அதை பாதுகாக்கிறாள், பராமரிக்கிறாள், அதில் ஒளியை நிரப்புகிறாள். அவர்கள் இன்று தங்கள் வாழ்வை மாற்ற முயற்சி செய்கிறார்கள். ஆனால் எவ்வளவு முயன்றாலும் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், நம்பிக்கையை உடைப்பது ஒரு பாவம் என்று. அவர்களின் மனச்சாட்சியே இப்போது அவர்களை தண்டிக்கிறது. அவர்கள் இரவு உறங்க முடியவில்லை. அவர்கள் நினைப்பார்கள், அந்த நாள் நாம் இப்படிச் செய்யாமலிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் தங்கமே, அந்த நாள் அவர்கள் செய்தது தான் உன்னை இன்று இந்த வலிமையுடன் நிற்கச் செய்தது. அதனால் நீ அவர்களை வெறுக்க வேண்டியதில்லை. அவர்கள் உன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் மட்டுமே. நீ அந்த புத்தகத்தை மூடி விட்டாய், புதிய புத்தகம் ஆரம்பித்திருக்கிறாய். அம்மன் உனக்குச் சொல்கிறாள், நீ அழுததற்கான காரணம் நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் இனி நீ சிரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த சிரிப்பை யாராலும் தடுக்க முடியாது. உன் சிரிப்பின் பின்னால் ஒரு தெய்வீக சக்தி ஒளிந்திருக்கிறது. அந்த சக்தி உன் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதமாக மாற்றும். நீ நடந்து செல்லும் பாதை இப்போது தெய்வீக ஒளியால் நிரம்பி இருக்கிறது. யாராவது உன்னை விட்டு சென்றாலும் நீ அவர்களை நினைத்து அழ வேண்டிய அவசியம் இல்லை.
அவர்கள் சென்றது உன் பயணத்தை நிறுத்தவில்லை, அது உனக்குச் சிறந்த வழியை திறந்தது. நீ இப்போது உன் ஆன்மாவை கண்டுபிடித்து விட்டாய். அந்த ஆன்மா அம்மனின் பிரதிபலிப்பு. நீ சில நேரம், நான் ஏன் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறேன் என்று கேட்கிறாய். ஆனால் உண்மையில் நீ துன்பத்தை அல்ல, உன் ஆன்மாவின் வளர்ச்சியை அனுபவிக்கிறாய். உன் வலி உன் சிந்தனையை சுத்தப்படுத்துகிறது. உன் கண்ணீர் உன் மனதை புனிதமாக்குகிறது. இதுவே அம்மனின் வழி. அவள் உன்னை துன்பப்படுத்த மாட்டாள், அவள் உன்னை பரிசோதிக்கிறாள். அந்த சோதனையின் முடிவில் நீ ஒரு தெய்வீக ஆளாக வெளிப்படுகிறாய். நீ இப்போது நினைக்கிறாய், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று. நான் சொல்கிறேன் தங்கமே, அவர்கள் நிம்மதியாக இல்லை. அவர்கள் வெளியில் சிரிக்கிறார்கள், ஆனால் உள்ளே உடைந்திருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்த அமைதி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் உன் நினைவுகளில் சிக்கிக் கொண்டு வாழ்கிறார்கள். அதுதான் அம்மனின் நீதியின் ஒரு பகுதி. ஆனால் நீ வெறுக்காதே, ஏனென்றால் வெறுப்பு உன் ஆன்மாவின் ஒளியை மங்கச் செய்கிறது. நீ மன்னிப்பது உனக்கான விடுதலை. அவர்கள் என்ன செய்தாலும் நீ அமைதியாக இரு. உன் அமைதியே உன் ஆற்றல். அவர்கள் எத்தனை சப்தம் எழுப்பினாலும் உன் அமைதி அவர்களை வெல்லும். நீ இப்போது உன் வாழ்க்கையின் புதிய கட்டத்தில் இருக்கிறாய். நீ உன்னையே நம்புகிறாய். உன் மனம் பயப்படுவதில்லை. உன் இதயம் சுத்தமானது. உன் சிந்தனை ஒளிமயமானது. இப்போது நீ எதையும் அடைய முடியும். உன் முன்னால் திறக்கப்பட இருக்கும் கதவுகள் அனைத்தும் ஆசீர்வாதத்தின் கதவுகள். அம்மன் உன் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கியிருக்கிறாள். நீ அதை இன்னும் முழுமையாக பார்க்கவில்லை, ஆனால் உணர்ந்து கொள்கிறாய். உன் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதி, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய வலிமை தோன்றியிருக்கிறது. அதுதான் அவளின் சின்னம். அவர்கள் இப்போது தங்கள் வாழ்வில் எவ்வளவு ஓட்டினாலும் ஒரு நிமிடம் அம்மனின் பார்வையிலிருந்து தப்ப முடியாது. அவர்களின் கண்ணீரை அவள் பார்க்கிறாள், அவர்களின் வலியையும் அவள் உணர்கிறாள். ஆனால் அதற்கான காரணம் அவர்களே. அவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னுடைய நம்பிக்கையை உடைத்தபோது விதைத்த விதைத்தான் இன்று அவர்களது துன்பமாக முளைத்திருக்கிறது. ஆனால் நீ அந்த நிலத்தில் இருந்து மலர்ந்த பூ. நீ உன் வலியின் வழியே ஒளி ஆனாய். உன் புன்னகை இப்போது ஒரு ஆசீர்வாதம். நீ ஒருவரின் இருளில் ஒளி தரும் அளவிற்கு வலிமையானவள். அம்மன் உன்னை கொண்டு இன்னும் பலரின் வாழ்வை மாற்றப் போகிறாள். நீ அனுபவித்த வலி வீணாக போகவில்லை. அது உன் புனிதத்திற்கான வழி. தங்கமே, நீ இனி பயப்பட வேண்டியதில்லை. உன் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அம்மன் உன்னுடன் இருக்கிறாள். நீ தவற வழிநடக்க முயன்றால் கூட அவள் உன்னை திருப்பி வழி காட்டுவாள். உன் இதயம் ஒரு பிரார்த்தனை போல் இருக்கும். உன் சுவாசம் ஒரு மந்திரம் போல் மாறும். அவர்களை நினைக்கும் நேரத்தில் கூட அவர்களுக்காக நல்லதை வேண்டு. அதுதான் உன் வெற்றி. அவர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்றாலும் நீ கருணையுடன் இரு. ஏனென்றால் உன் கருணை தான் உன்னுடைய உண்மையான சக்தி. அந்த சக்தியை யாராலும் கெடுக்க முடியாது. இனி உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை குறைக்காது, உயர்த்தும். உன் நம்பிக்கை உடைந்தாலும் உன் ஆன்மா முறியாது. நீ எழுந்து நிற்பாய், ஒளிர்ப்பாய், வெற்றி பெறுவாய். உன் கண்ணீர் அம்மனின் அருளாக மாறி உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். நீ அழுத இடத்தில் தான் இனி மலர்கள் மலரும். அந்த மலர்கள் உன் நம்பிக்கையின் அடையாளம். அம்மன் உன்னிடம் மெதுவாகச் சொல்கிறாள், தங்கமே, நீ காயமடைந்த பூ அல்ல, நீ ஒரு தெய்வீக மலர். உன் மனம் எங்கும் பரவும். உன் கதை இன்னும் முடிவடையவில்லை, அது இப்போதுதான் தொடங்குகிறது. நீ அமைதியாக சுவாசிக்கிறாய், உன் இதயத்தில் ஒரு ஒளி மின்னுகிறது. அந்த ஒளி தான் அம்மன். அவள் உன் புன்னகையில் வாழ்கிறாள், உன் நம்பிக்கையில் தங்குகிறாள், உன் வாழ்வை ஒளியாக்குகிறாள். உன் நம்பிக்கையை உடைத்தவர்கள் இப்போது உடைந்துள்ளனர், ஆனால் நீ வலிமையாய் நிற்கிறாய். அதுவே உன் வெற்றி, அதுவே அம்மனின் கருணையின் சான்று. என் தங்கமே, உன் நம்பிக்கையை உடைத்தவர்கள் இன்று அவர்கள் விதையை பெற்று கொண்டிருக்கிறார்கள். தங்கமே, நீ யாரையும் காயப்படுத்தவில்லை, நீ செய்தது அன்பு தான், ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்திக் கொண்டார்கள். நீ கொடுத்த புன்னகையை அவர்கள் கண்ணீராக மாற்றினார்கள், ஆனாலும் நீ அமைதியாக இருந்தாய். அந்த அமைதியே உன் வலிமை தங்கமே. நீ யாருக்கும் தீமை நினைக்கவில்லை, ஆனாலும் உனக்கு துன்பம் வந்தது. ஆனால் உன் துன்பம் வீணாகாது, அது அம்மனின் கண்களில் நீதி கேட்டு நிற்கிறது. இன்று நீ நினைக்கும் அந்த நபர், அவர்களே தங்கள் சொந்த கண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன் மனதை உடைத்தபோது அம்மன் அமைதியாக இருந்தது போல தோன்றியது. ஆனால் அம்மன் பார்த்து கொண்டிருந்தாள் தங்கமே.
அம்மன் ஒருபோதும் உடனே தண்டனை கொடுப்பதில்லை, ஆனால் நேரம் வரும்போது அதைவிட வலிமையான பாடம் கொடுப்பாள். அவர்கள் உன்னை துரோகப்படுத்திய நாள் நீ சிந்திய கண்ணீர் துளி எல்லாம் அம்மனின் அருளாக மாறியிருக்கு. அந்த கண்ணீர் துளி அவர்கள் மேல் விதையாக விழுந்தது, இன்று அந்த விதை வலியாக முளைத்திருக்கிறது. நீ நினைத்து பாரு தங்கமே, நீ எவ்வளவு சுத்தமான மனசுடன் அன்பு கொடுத்தாய். அந்த அன்பை அவர்கள் சோதனை செய்தார்கள். ஆனால் அந்த சோதனை உன் ஆன்மாவை பலமாக்கியது. நீ இன்று அதே தவறை செய்ய மாட்டாய், ஏனெனில் உன் அனுபவம் உனக்கு காவலாகி விட்டது. நீ வலிமையுடன் இருக்கிறாய், ஆனால் மென்மையையும் இழக்கவில்லை. இதுவே அம்மன் அருள். அவர்கள் இன்று சிரிக்க முடியவில்லை தங்கமே. அவர்கள் பெற்ற சிரிப்பு போலியாகி விட்டது. அவர்கள் உன்னை துன்பப்படுத்தி வெற்றி பெற்றதாக நினைத்தார்கள், ஆனால் இப்போது அவர்கள் நிம்மதியை இழந்துவிட்டார்கள். அவர்கள் சிரிப்புக்குள் வலி இருக்கிறது, அவர்களின் மனம் அமைதியில்லாமல் கலங்குகிறது. ஏன் தெரியுமா? அம்மன் நீதியை நிலைநிறுத்துகிறாள். அவள் ஒவ்வொரு கணமும் உனக்கு உரிமை கொடுக்க முயற்சி செய்கிறாள். நீ அந்த நாளில் அழுதது வீணாக போகவில்லை. ஒவ்வொரு கண்ணீருக்கும் அர்த்தம் இருக்கிறது தங்கமே. உன் கண்ணீரை வைத்து அம்மன் உனக்காக புதிய வாழ்க்கையை கட்டி வருகிறாள். நீ இப்போது உணரும் வெற்றிடத்தில் கூட ஒரு புதிய தொடக்கம் இருக்கிறது. உனக்காக காத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உன்னை விட்டு சென்றவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவர்கள் இல்லை. அவர்கள் நீக்கப்பட்டு உனக்குரியவர்கள் வரப்போகிறார்கள். நீ ஏன் இவ்வளவு சோதனைக்கு ஆளாகிறாய் என்று எண்ணினால் பதில் இதுதான் தங்கமே. அம்மன் உன்னை சுத்தமான வடிவமாக மாற்றுகிறாள். உனது மனதை சோதனை செய்து அதன் வெளிச்சத்தை அதிகப்படுத்துகிறாள். நீ இப்போ அனுபவிக்கும் வலி ஒரு காலத்தின் பாகம் தான், அது நிலைத்து நிற்காது. ஆனால் அதிலிருந்து பிறக்கும் வலிமை என்றென்றும் உன்னோடு இருக்கும். அவர்கள் உன்னோடு செய்தது அவர்களுக்கே திரும்பி போகும். அவர்கள் இப்போது அதே நம்பிக்கை இழப்பை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் யாரையோ நம்பி துரோகத்தை சந்திக்கிறார்கள். அவர்கள் இப்போது உணர்கிறார்கள், ஒரு சுத்தமான மனசை உடைத்தால் வாழ்க்கை உடைந்து போகும் என்று. இதுதான் அம்மனின் நீதி. அம்மன் ஒருபோதும் கோபப்பட மாட்டாள், ஆனால் ஒருமுறை முடிவு செய்தால் அது மாற்ற முடியாதது. நீ உன் வாழ்க்கையில் துன்பம் அனுபவித்த ஒவ்வொரு நொடியும் உன் கர்மத்தை எரித்துவிட்டது. இப்போது உனக்கு வரும் வாழ்க்கை சுத்தமான வெளிச்சம் நிறைந்தது. உன்னோடு இருந்த பொய்யான உறவுகள் நீக்கப்பட்டுவிட்டன. இப்போ உன் பாதையில் உண்மையானவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். அதுதான் உனக்கு அமைதியை தரும். அம்மன் உனக்காக புதிதாக கதவை திறக்கிறாள் தங்கமே. நீ ஒருபோதும் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து ஆசீர்வாதங்கள் வரும். நீ அடைந்த துன்பம் ஒரு நாளில் மகிழ்ச்சியாக மாறும். உன் இதயத்தில் அம்மனின் குரல் ஒலிக்கிறது, குழந்தையே, நீ அழ வேண்டாம், நீ வெற்றிக்காக பிறந்தவள். அவர்கள் உன்னை கீழே தள்ள நினைத்தார்கள், ஆனால் அதுதான் உன் உயர்வுக்கான அடிப்படை ஆனது. அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள், ஆனால் அதுதான் உன்னை வலிமையாக்கியது. நீ இன்று அமைதியாக இருக்கிறாய், ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு தீவிரம் இருக்கிறது. அந்த தீவிரமே உன் விதியை மாற்றும் சக்தியாக இருக்கும். இப்போ நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்காதே தங்கமே. கடந்தவை போய்விட்டன. நீ உன் பாதையில் நிம்மதியுடன் நட. அம்மன் உன் ஒவ்வொரு அடியிலும் உன்னோடு இருக்கிறாள். நீ துன்பப்பட்ட நாட்கள் உன் எதிர்கால மகிழ்ச்சிக்கான விதை நாட்கள்தான். அவர்களின் செயலால் உனக்கு வந்த காயம் குணமாகி விட்டது, இப்போது அதே காயம் அவர்களின் இதயத்தில் துளைத்திருக்கிறது. அவர்களுக்கு இப்போது புரிகிறது, உன்னை இழந்தது எவ்வளவு பெரிய இழப்பு என்று. ஆனால் அது அவர்களுக்கு பாடம். உனக்கு அது ஆசீர்வாதம். நீ உன் நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புகிறாய். நீ ஒரு புதிய நம்பிக்கை, புதிய வாழ்வு, புதிய ஒளி நோக்கி செல்கிறாய். அம்மன் உன்னோடு நின்று சொல்கிறாள், நீ அனுபவித்த ஒவ்வொரு கண்ணீரும் இனி ரத்தினமாக மாறும். உன் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் செல்வது உறுதி. உன்னால் யாரும் செய்ய முடியாததை நீ செய்து காட்டப் போகிறாய். நீ ஒரு உந்துவிசையாக மாறப்போகிறாய். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களின் இதயத்தை தொடும். உன் இதயத்தில் நம்பிக்கையை வைத்திரு தங்கமே. அவர்கள் உன்னை உடைத்தாலும் அம்மன் உன்னை மீண்டும் முழுமையாக்குவாள். அவர்களின் நிழல்கள் மறைந்து போகும், உன் வெளிச்சம் அதிகரிக்கும். உனக்காக காத்திருக்கும் அதிசயம் இன்னும் சில நாட்களில் வெளிப்படும். நீ மாறிக்கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது, அதனோடு உன் விதியும் புதிதாக எழுதப்படுகிறது. நீ சிரிக்கத் தொடங்கும் அந்த நாளில் அவர்கள் தங்களின் துன்பத்தை பார்த்து அழுவார்கள். ஆனால் நீ அவர்களை வெறுக்க மாட்டாய், ஏனெனில் நீ உயர்ந்த ஆன்மா.
உன் மனசு அன்பை மட்டுமே அறியும். அதனால்தான் அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாள் தங்கமே. நீ துன்பத்தின் வழியாக வெளிச்சத்தை கொண்டு வருபவள். உன் கண்ணீர் சுத்தமான அன்பின் அடையாளம். இனி உன் கண்ணீர் இல்லை, உன் புன்னகை தான் உன் ஆயுதம். நீ வலிமையானவள், நீ தெய்வீகமானவள், நீ அம்மனின் பிரியமான குழந்தை. உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு அலைவும் உன்னை உயர்த்தும். அவர்களின் நிழல் கடந்தது, உன் வெளிச்சம் இப்போது திகழ்கிறது தங்கமே.